அதாவது நேரில் நின்று பேசும் தெய்வம் யாரா? அம்மா. அம்மானா யாரு? தாய். தாய்னா அன்னை. அன்னைனா சரி கவனி. நீ வேற எங்கேயும் போய் கோயிலுக்கோ எங்கேயும் போகணும்னு அவசியமே கிடையாது. உன் வீடே ஒரு கோயில் தான். அந்த கோயில்ல இருக்கக்கூடிய கடவுள் யாரு? உன்னுடைய அம்மா. அம்மா என்பவர் ஒரு பெண். அம்மா என்பவர் ஒரு பெண். அந்த பெண்ணை போற்றி ஒரு தினமாக கொண்டாடுறாங்க. இப்ப எல்லா இதுக்குமே ஒவ்வொரு தினம் கொண்டாடுறாங்க. அதுல ரொம்ப புகழ்ந்து ரொம்ப பெருமையா பேசக்கூடியது பெண்களை பற்றி. பெண்களுக்கு கவிதைகள் சொல்றது இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த பெண்களை எத்தனையோ இருக்கு. இப்ப அடுத்து ஒரு 5ஆம் வகுப்பு மாணவி வந்து பெண்களை எதற்கெல்லாம் புகழ்ந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையா வந்து சொல்லுவாங்க. எவ்வளவு போற்றி அவங்கள புகழ்ந்து பேசுறாங்க. ஏன் புகழ்ந்து பேசுறாங்க? பெண் என்பவள் யார்? பெண் என்பவள் யார்? நம்ம சொல்றோம் இவ பெண் பிள்ளை, இவ ஆண் பிள்ளை அப்படிங்கிறோம்ல. அந்த பெண் என்பவள் யார் அப்படின்னு கேட்டா, பெண் என்பவள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அடம் பிடித்து அவங்க வீட்டுல என்ன வேணுமோ முதல்ல பெண் பிள்ளைக்கு தான் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. என்ன அந்த பெண் பிள்ளை எப்படி இருப்பாளாம்? அடம் பிடிப்பாள். எனக்கு இது வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடியவள் தான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது. அடுத்தது மனைவியாக பாசம் காட்டி. மனைவியாகனா அவளை என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்து ஒரு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அங்கு வந்து அவளுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வருது. மனைவி அப்படின்னு ஒரு பேர். சிறு குழந்தையா இருந்தா வீட்டுல இருக்கிறதையும் செல்ல பிள்ளையா, அதாவது அந்த வீட்டுல ஒரு நிறைய படங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படியே ஒரு தேவதை அந்த கால் கொலுசு சிலம்பு போட்டு அது போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தேவதையே எனக்கு சுத்தி சுத்தி வர்ற மாதிரி இருக்கு, அப்படியே எங்க அம்மாவே வர்ற மாதிரி இருக்கு. பெரும்பாலும் இந்த அப்பாவுக்குலாம் யாரை பிடிக்கும்? தன் அம்மாவை பிடிக்குமா? அம்மாவை பிடிக்கும். எந்த பிள்ளைய பிடிக்கும்? பையனை பிடிக்குமா? பெண்களை பிடிக்குமா? நிறைய அப்பாக்கள் பார்த்தேன்னா முதல்ல அவங்களுக்கு பிடிக்கிறது யாருதான்? பெண் பிள்ளைகள் தான். எங்க அம்மா மாதிரியே இருக்கா அப்படிம்பாங்க. என்ன அதே மாதிரி அம்மாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஆம்பளை பிள்ளைகளை தான் ரொம்ப பிடிக்கும். என்ன இவன் பாரு எங்க அப்பா எப்படி சொல்லுறாங்க அதே மாதிரி எங்க அப்பா மாதிரியே இருக்கா அப்படின்னு. அப்ப இந்த பெண்ணுக்கு முதல் சிறு குழந்தையா இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? அவளை ஒன்றும் தெரியாத அடம் பிடிக்கும் ஒரு சிறு குழந்தை. ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆன உடனே என்ன ஆயிடுது? அவளுக்குன்னு ஒரு பேர் கொடுத்துடுறாங்க, மனைவி அப்படிங்கிற ஒரு பேர். அந்த மனைவிங்கிறவ ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு அப்படியே கொண்டு போய் விட்டுருக்காங்க. என்ன ஒரு 19 வயசோ 20 வயசோ, ஆனா இப்ப எல்லாம் 26 வயசு 27 வயசு. என்ன அந்த இடத்துல இருந்து என்ன செய்யறாங்க? வேறு ஒரு வீட்டுல கொண்டு போய் முழுசா கொண்டு போய் விட்டுருக்காங்க. நம்ம ஒரு நாள் வேற வீட்டுக்கு போனோம்னா எப்படி இருக்கும்? அந்த வீட்டுக்கு போனா தூக்கம் வராது, ஒன்றும் இருக்காது. நம்ம என்ன செய்வோம்? சார் இந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது எனக்கு தூக்கமே வரலப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா முழுசாக என்ன செய்யறாங்க? மனைவி அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்து இன்னொரு வீட்டுக்கு முழுசா கொண்டு போய் விட்டுருக்காங்க. அங்க போன உடனே அந்த பெண் என்ன செய்கிறாள்? அங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. மாமனார், மாமியார், அப்புறம் தன்னுடைய கணவர் கூட பிறந்தவங்க, நாத்தனார் இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணங்களை இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணமா இருப்பாங்க. அவங்க அத்தனை பேரையும் சமாளிச்சு யாருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுக்கு புரிந்து கொண்டு அவங்களுக்கு பிடித்த மாதிரி நடந்து இதுல நிறைய பட்ட பேர்லாம் கொடுப்பாங்க. என்ன அடங்காப்படாரியும்பாங்க, என் மருமகளா அமைதியான பொண்ணும்பாங்க ஒரு சில மாமியார் சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க? இவ என்ன ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க, இவ வீட்டுல அம்மா என்னதான் புள்ள வளர்த்தாரோ அப்படிம்பாங்க. அத்தனையும் தாங்கிக் கொண்டு என்ன அத்தனை வசவுகளையும் யார் வந்தாலும் சரி. அதாவது சொல்லுவாங்க, சுவர்ல போய் பந்த கொண்டு எரிஞ்சோம்னா இந்த சுவர் அசைஞ்சா போயிடும், அது அப்படியே தான். எத்தனை கண்ணை கொண்டு எரிஞ்சாலும் அதை அசையவே செய்யாது. அதே மாதிரி இந்த பெண்ணை எத்தனை வசவு கொஞ்சாலும் சரி, என்ன இது பண்ணாலும் அதை தாங்கி கொண்டு அங்கு ஒரு இடம் பிடிக்கிறார். இடம் பிடித்து
அடுத்து என்ன ஆகுறா, அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வரவும் உங்களை எல்லாம் எப்படி யாரு உங்களை சீராட்டி பாராட்டி உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பவர் யாரு? அம்மா. அப்ப மூணாவது அவளுக்கு என்ன கிடைச்சுக்கிடுது? அம்மாங்கிற ஒரு பாச உணர்வை ஏற்படுத்தக்கூடியது. சிறு குழந்தையா இருந்து அடுத்து பாசம் காட்டி அடுத்து என்ன ஆயிருந்தாங்க, அவங்க உனக்கு தேவையான அத்தனை பணிவிடைகளையும் செய்யக்கூடியவர்கள் யாரு? பெண். இதுதான் ஒரு பெண்ணுக்கான வரையறை. இதுதான் பெண் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் பார்த்தேன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஏளனமா பேசுவாங்க. இப்ப எல்லாம் நீ பாரு நல்லா ஜாலியா சுதந்திரமா ஸ்கூலுக்கு வாரீங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டி மாதிரி என்ன இவங்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, இந்த ரோட்ல எல்லாம் வெளியில வர முடியாது, ரோட்ல எல்லாம் வெளியில வர முடியாது. அவங்க என்னதான் செய்யணும், காலை முட்டிக்கால் போட்டு தான் நடந்து போகணும். என்ன செய்யணும், முழங்கால் போட்டு நடந்து போகணும். படிக்க போகக்கூடாது, நீ ஸ்கூலுக்குலாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. குழந்தை திருமணம் 7 வயசாச்சா அந்த பெண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தாங்க. ஆமா, என்ன அந்த பெண்ணு கல்யாணம் ஆகி சப்போஸ் அந்த பையனுக்கு எத்தனை வயசு, ஒரு 9 வயசு 10 வயசு பையன் முடிச்சிருப்பாங்க. அதுக்கு என்னதான் விவரம், உங்கள் வயசு தான், ஏதாவது தெரியுமா? அந்த பையன் திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன செஞ்சிருவாங்க, முட்டையை போட்டு என்ன செய்வாங்க, முட்டை போட்டு வெள்ளை பாவடை வெள்ளை சட்டை. அதுக்கப்புறம் அது வாழ்க்கையில இந்த கலர் ட்ரெஸ்ஸுங்கிற ஒன்று கிடையவே கிடையாது.